இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எதுக்காக நீ இந்த மாதிரி செஞ்ச ரிஷி? மாம், நீங்க அழறத என்னால பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுவும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டல ஃபிட் அண்ட் ஃபைன், எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். இன்ஃபேக்ட் முன்ன விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்ஃபேக்ட் லக்ஷ்மி அங்க டெய்லி வருவால வீட்டு சாப்பாடோட. வீட்டுல கூட நான் அவ்வளவு சாப்பிட்டது இல்ல, ஆனா ஜெயில இருக்கும்போது அவ்வளவு சாப்பிட்டிருக்கேன். நான் நல்லா தான் இருந்தேன், டோன்ட் வரி. அதோட நீங்க சேடா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. சோ இந்த கண்ணீர் நோ. இந்த அம்மா மேல இவ்வளவு அக்கறை இருக்குன்னா நீ ஏன் ஜெயிலுக்கு போன? ஏமா அதான் ரிஷி வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, சந்தோஷமா இரு. சந்தோஷத்தை ஏன் கெடுத்துக்கிற? அம்மா நீங்க தான் சூப்பரா சொன்னீங்க. சந்தோஷத்தை கொண்டு வந்தவங்களுக்கு ஹக் கிடைக்குதுன்னா வீருக்கும் ஒரு ஹக் கிடைக்கணும்ல. வேண்டாம் வேண்டாமா, இட்ஸ் ஓகே. ஆனா ஒண்ணு, ரிஷியை விடுவிச்சு கூட்டிட்டு வந்தது லக்ஷ்மி தான். சோ ஒரு ஹக் அவளுக்கும் கிடைக்கணும். அவளை நான் ஹக் பண்ணுவேன். இல்ல நீங்க வேண்டாம். ஹக் பண்றதுக்கு நீங்க உயரமா இருக்கணும். வேணா ஸ்டூல்ல இருக்கீங்களா? ஏன் ஏணியில ஏறிக்கிறனே? அதெல்லாம் இல்ல பாட்டி, நானே குனிஞ்சிடுவேன். நல்லா இருமா, சந்தோஷமா இரு. உன்னோட இந்த பணிவு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது சரி வீர், ரிஷிய லக்ஷ்மி கூட்டிட்டு வந்ததுனால அவளுக்கு வீட்டுல இருக்கிறவங்க 1000 ஹக் கொடுக்கணும்ல. ஏன்னா இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை இவன் ஒருத்தி தானே கொடுத்துட்டு இருக்கா. இல்ல 1000ங்கிறது அதிகமாயிடுமே. 100ன்னு பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் பாத்துப்பேன், ஷாலு பாத்துப்பா, நீங்களும் பாத்துக்கோங்க. மிச்சம் இருந்தா ரிஷி ப்ரோ பாத்துப்பாரு. என்ன ரிஷி ப்ரோ? ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் தான். அப்புறம்டா. ஸ்டாப் இட் எவ்ரிஒன். என்ன இது கிறுக்குத்தானோ? ரிஷி ஜெயில இருந்து வந்திருக்கான், அதுவும் பெயில்ல வந்திருக்கான். வக்கீல் வாங்கி கொடுத்திருக்காரு. நோ, யூ ஸ்டாப் இட் கரிஷ்மா. உனக்கு எதுவும் தெரியாது. பாசுக்கு அந்த ஐடியாவை லக்ஷ்மி தான் கொடுத்தா. ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணதும் லக்ஷ்மி தான். ரிஷி தன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறதால மொத்த படியையும் தான் மேல போட்டுக்கிட்டான்னா, லக்ஷ்மியை வெளியில விட்டுருக்காங்கன்னா ரிஷிக்கு குறைஞ்சபட்சம் பெயிலாவது கிடைக்கணும்ல. அவன் திருடன்ல ஓடி போயிட மாட்டான், சட்டத்தை மதிப்பான்னு தெரியும். அதுக்கப்புறமா பெயில் கிடைக்கலன்னு வச்சுக்க, 2 பேரும் ஜெயில இருந்திருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே குற்றவாளிகள். அதனாலதான் ஜட்ஜ் ரிஷிக்கு பெயில் கொடுத்தாரு. அதுதான் மூல காரணம். ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணது நம்ம லக்ஷ்மி தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா உங்களுக்கு எல்லாமே பழக்கமா போயிடுச்சு. எல்லா விஷயத்திலயும் லக்ஷ்மி மகானாக்குறீங்க. இல்ல ஊ மண்டைக்கு இது யாராது. சரி விடுங்க, யாரையும் பாராட்டவும் வேண்டாம், யார்கிட்டயும் ஆர்குமெண்ட்டும் வேண்டாம்.